இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிமை நேரத்தில் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிப்போம். ஆசீர்வாதம் என்றால் என்ன? இப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிக்க வேணும். அப்படின்னா நேற்று பாருங்கள், நம்ம அற்புதம் ஆசீர்வாதங்கிற 2 இதில் வாசித்தோம். இப்போ ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம் தியானிப்போம். இப்போ ஆசீர்வாதம் அப்படிங்கிறது, இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வாதம், ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வாதம், யாக்கோபு அப்படியே அந்த யோசேப்பு ஆசீர்வாதம், அந்த மாதிரி சந்ததியாக அவங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்துச்சு. இப்படி தான் பெற்றோருடைய ஆசீர்வாதம் அவங்க சந்ததிகளை தொடர்ந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். பெற்றோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்முடைய சந்ததிக்கு தேவை. என்னுடைய பெற்றோர் ஆசீர்வாதம் எனக்கு தேவை, உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. அந்த மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை. நாம் அந்த பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு சொன்னோம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கற்பனையிலே அழகான ஒரு வார்த்தை வருது, ஒரு அழகான கற்பனை வருது பாருங்க. உன் வாழ்நாள் நீடித்திருக்கு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்போ நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்முடைய கரங்களில் தான் கொடுத்துருக்காரு. நம்முடைய தகப்பனையும் தாயையும் நம்ம கனம் பண்ணும்போது நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படிங்கிறது. ஏசா ஆசீர்வதிக்கப்பட போகிறத நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கும் நம் மரணமடையும் முன்னே பாருங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா. பாருங்க, ஈசாக்கு ஏசா கிட்ட சொல்றாரு, எனக்காக நீ வேட்டையாடி வில்லெல்லாம் எடுத்துட்டு போய் வேட்டையாடி நீ அடிச்சு எனக்காக ருசியா சமைச்சு எனக்கு கொண்டு வா. நான் சாகிறதுக்கு முன்னால என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவையெல்லாம் எனக்கு கொண்டு வா அப்படின்ட்டு. அப்போ ஏசா தகப்பன் சொன்னபடியே வேட்டையாட கிளம்பிட்டான். இதை இப்போ ஈசாக்குடைய மனைவி ரெபெக்காள் கேட்டுக்கிட்டு யாக்கோபு கிட்ட போய் சொல்லி, நல்ல ஒரு கொளுத்த கன்றுகளை வாங்கிட்டு வா, அவைகளை அடித்து நான் ருசியாக சமைச்சு தாரேன், நீ ஏசாவை போல வேஷம் தரித்து ஈசா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யாக்கோபு போய் சமைச்சு ருசியுள்ள பதார்த்தங்களை ஈசாக்கு படைச்சி, அப்பவும் அவருக்கு ஈசாக்கு ஒரு சின்ன சந்தேகம்தான். குரல் யாக்கோபுக்கு குரல், ஆனால் தொட்டு பார்க்கும்போது அவன் அந்த ஆட்டு மயிர் எல்லாத்தையும் உடுத்திருந்ததுனால ஏசாவின் ரூபமாக தெரிஞ்சதுனால யாக்கோபு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை பார்க்குறோம். இப்படி யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு ஏசா அவன் பிடிச்சி கொண்டு வந்த எல்லாத்தையும் சமைச்சு மறுபடி கொண்டு வர்றான். அப்போ கொண்டு வரும்போது பாருங்க 32 பாருங்க, அப்பொழுது அவன் தகப்பன ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகி ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். பாருங்க, யாக்கோபு ஏற்கனவே இப்படி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். யார்கிட்ட? ஈசா கிட்ட. இப்போ ஏசா கொடுக்கும்போது ஈசாக்கு ரொம்ப நடுங்கிட்டான். ஏன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்ததை திரும்ப பெற முடியாது. அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஏசா என்னையும் ஆசீர்வதியும்ன்ட்டு கேட்குறாரு, ஆனால் அது முடியாது. ஏன்னா அது ஆசீர்வாதம் கொடுத்தாச்சு அப்படின்னா அதை திரும்ப பெற முடியாது. இதை நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அழைச்சிட்டு வரும்போதே அங்கே பாலாக் ராஜா பிலேயாமை வச்சு, ஏன்னா பிலேயாம் ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சபிச்சா சபிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விதமான ஒரு அவங்களுக்கு பிலேயாமுக்கு அப்படி ஒரு வல்லமை இருந்துச்சு. அந்த வல்லமையை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்ட்டு பாலாக் ராஜா கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் பாலாக் ராஜா சொல்கிறத கேட்டாலும் தேவன் அவங்ககிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நான் அது எண்ணாம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கேன், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்கள நீ சபிக்க போகாத அப்படின்ட்டு. இதையும் மீறி ஒரு கழுதைய பிரயாணமாக 3 தடவை சொல்லி பிரயாணமாக போகும்போதும் தேவதூதர்களை வச்சு அவங்கள தடுத்து நிறுத்தி, அதுக்கப்புறம் எண்ணாம் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே பிலேயாம் அவங்ககிட்ட போய், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டு, கர்த்தருடைய தூதனான வழியிலே. அப்போ அதை தடை பண்ணுறதுக்காக வர்றாரு.
இப்போ 32ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருந்ததுன்னா நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன்னு சொல்றாரு. இப்போ மாறுபாடாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறதுனால அந்த தூதர்கள் அவனை தடை பண்றாங்க. கழுதையை 3 தரம் ஏன் அடிச்சா அப்படிங்கிறத தூதன் கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இதே பிழையாம் எப்பயே அவங்கள சபிக்கிறதுக்கு போகாமல் ஆசீர்வதிச்சுட்டு வந்ததை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் பாருங்கள், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்ககிட்ட இருந்து யாரும் அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாது. அதே போல் நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதற்கடுத்தால பாருங்க, 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதே போல தான் நாமளும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, நமக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இப்போ நாம் கிறிஸ்தவர்கள், நம்ம இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த பில்லி சூனிய வைக்கிறது, தகடுகளை எடுக்கிறது, இதெல்லாத்தையும் நாம் பிரமித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவை எதுவுமே நம்மளை அணுக முடியாது அப்படிங்கிறத நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள தவறுகிறோம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். நாம் அதை ஏற்றுக்கொண்டு தேவன் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக சுதந்திரித்து கொள்ளலாம். எந்த விதத்திலும் எதை கொண்டும் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனை, இந்த வேளையிலும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தந்த தயவுக்காய் கோடான கோடி சோசனை ஏறடிக்கிற தகப்பனை, நாங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா ஆண்டவரே, ஆசீர்வாதம் என்றால் என்ன, அதை ஒருவர் கொடுத்து விட்டால் அதை திரும்ப பெற முடியாது என்பதையும் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டோம். தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்க என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். தகப்பனே ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக ரசித்துக்கொள்ள, முழுமையாக சுதந்தித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு காட்டுங்க. தகப்பனே, கிருபையாயிரங்க. கேட்டுக்கொண்ட அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சேர்த்தர போகிற தயவுக்காய் கோடான கோடி சோஸ்தோட ஆசீர்வாதத்தை, சுகத்தையும், பலத்தையும், ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறப்பா. கிருபையாயிரங்க. இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.